வேதிக் ஸ்காலர்னா எப்போ ஆக முடியும் சொல்லுங்க. என்ன கேட்கிறார்? கேனஸ்வின் ஸ்ரோத்ரியோ பவதி. ஒரு ட்ரூ அந்தணன்னா யார்? தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர் நல்ல அந்தணர். அப்படின்னா இது எல்லாருக்குமே பொருந்துமே. அந்த அந்தணர் பர்டிகுலரா என்ன பண்ணா அவர் ட்ரூ அந்தணர்? வெரி குட். பாருங்க, அதுதான் ஆன்சர். ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. ஸ்ருதேன, ஸ்ருதினா என்ன? காதால் கேட்டு வந்தது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்னு சொல்றோம் இல்லையா? முதல்ல கேட்கணும், ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலத்து புஸ்தகமே கிடையாது, இவ்வளோலாம் பப்ளிஷிங்கே கிடையாது சுவாமி. எல்லார் கையிலையும் ஒரு புஸ்தகம். இப்போலாம் பாகவதத்துக்கு வரோம்ல, அந்த காலத்தில் பைஹார்ட் பண்ணிவிடுவா. அது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபோன் நம்பரே நம்மளால் பண்ண முடியறது இல்லையா? இல்லையா? ஃபோன் நம்பர் இங்கேருந்து நம்ம மெசேஜ்லேருந்து காப்பி பண்ணி அங்கே அடிக்கிறதுக்குள்ள என்ன 998 இந்த ஓடிபின்னு இப்போல்லாம் பாஸ்வேர்டு. மோடி இருந்து சொல்கிறாரு எல்லாரும் டிஜிட்டல் இந்தியாவாக போங்க அப்படின்னு. பாஸ்வேர்டு இப்போ பார்த்தேன்னா எனக்கு ஏறக்குறைய நம்ம இமெயில் ஐடியும் பேங்க் ஐடியும் சேர்த்தா அதுவே ஒரு 20 பாஸ்வேர்டு இருக்குது. இல்லை அது என்ன பண்ணிடுறது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுன்னு வேற சொல்கிறது. அது மாற்றும் போது முன்னாடி இருக்க 3 பாஸ்வேர்டு கூடாதுங்க போது இது என்ன ஒரு கஷ்டம் பாருங்க. இப்போ இருக்கிறதே ஞாபகம் வச்சு 20 பாஸ்வேர்டு மாற்றி 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 போட்டு 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 நான் 2004 அப்போ ஏடிஎம் கார்டெலாம் கொஞ்சம் புதுசு. அப்போ அந்த மன்மோகன் சிங் கொடுத்தாரு, அது இப்போ மோடி கொடுக்குறாரு. அப்போ அதனால் அந்த கார்டை வச்சு ஏதாவது பணம் பிலானியில் போய் வாங்கலாமா? முதல்ல கார்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்போ தெரியல. அது போய் யார்கிட்டயா கேட்டால் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா? ஒருத்தர்கிட்ட போய் நம்ம எப்படின்னு கேட்கறது? எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு இது. அதனால சர்வதந்திர ஸ்வதந்திரராய் அடியேன்னு உள்ளேன். அதனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்க்கு போனேன். அங்கே ஒரு பாகவதோத்தமர் ஏற்கனவே இருக்கார். அதனால் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு தோராயிரமாக இப்படி பார்த்து அவர் வெளில வந்தோடனே அப்படியே ஒன்று அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். போயிட்டு அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கார். அவர் 5000 ரூபா என்னோட எடுத்திருக்காரு. லிமிட் 5000 தான். இன்னொரு தடவை யூஸ் பண்ணால் தான் 5000 எடுக்க முடியும். நான் என் பின்னை போடுறேன். அது வரமாட்டேங்குது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அவர் பின்னாடியிலேருந்து உங்கள் பின் 5586. நம்ம பின் அவருக்கு தெரியறது. ஒழுங்காக போடுங்கோங்கிறார். அதனால் அப்சர்வேஷன் இருக்குது பாருங்க. நமக்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் பெருத்து இருக்கலாமோன்னு தோணிட்டு. கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தோன்னு வச்சுங்கோ, கரெக்டாக அதை மறைச்சு நின்றுக்கலாம். அப்போல்லாம் கொஞ்சம் மெல்லிஷாக இருப்பேன். அதனால் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் கேனஸ்வின் ஸ்ரோத்ரியோ பவதி. எப்போ ஒரு அந்தணன் ஆகலாம்னா ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அர்த்தத்தோட பண்ணணும். அர்த்தத்தோட பண்ணால் என்ன ஆகும்னா வினயம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளோ படிச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினயத்தோடு இருக்கணும். அப்போதான் ஒரு வித்வான். இப்போ நமக்கு இதுவே மாறிடுச்சு சார். அவர் கொஞ்சம் கர்வம், வித்வான் ஒன்றும் கர்வம், அது தப்பு. நல்ல வித்வானுக்கு கர்வமே இருக்கக்கூடாது. டவுன் டு அர்த்தாக இருக்கணும். எங்கள் ஆச்சாரியன் பல 4-5 ஆச்சாரியால் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா விஷயங்கள். அதில் ஒரு ஆச்சாரியன் பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்தவர். நான் சபாக்குள்ளே நுழையிறேன். ஓடி ஒரு தொன்னையில், என்னை விட 2.5 மடங்கு வயசு ஜாஸ்தி அவருக்கு, தொன்னையில் பிரசாதத்தை எடுத்துட்டு நேர நான் உள்ளே நுழையும் போது கையில் கொடுத்து வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், சாப்பிட்டுட்டு வா. அவர் ஆச்சாரியனாக இருந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் தான் அவருக்கு சேவை பண்ணணும். ஆனால் அந்த ஞானம் அந்த வினயத்தை கொடுத்துரும். கரெக்டு வேலை நாலேஜ் வந்துடுத்துனா அது கொடுத்துரும். அது கொஞ்சம் மாறி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கர்வம். அப்படி இல்லைங்கோ, அதட்டல், உருட்டல், மிரட்டல், கர்வம் இதெல்லாம் வருதுன்னா அது எங்கேயோ கொஞ்சம் மாறி போயிடுதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. பொதுவாகவே என்ன அர்த்தம்னா கேட்டுண்டே இருந்தால் நல்ல அந்தணன் ஆயிடலாம். கேட்டுண்டே இருக்கணும், லிசனிங். நீங்கள் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, வாஸ்தவமாகவே சொல்கிறேன். கேட்டுண்டே இருந்தால்தான் ஞானம் வளரும். என்ன புதுசாக சொல்லிட போகிறார்? நான் கிருஷ்ண பிரேமி சுவாமி கிட்ட கேட்டிருக்கேன், அனந்தராம தீட்சிதர்கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டு இருக்கணும். புரியுதா? கேட்டிருக்கலான்னு என்ன அர்த்தம்னா கேட்டு அதன்படி இருத்தல். சொல்கிறவரும் அப்படி இருக்கணும், கேட்குறவாளும் அப்படி இருக்கணும். இல்லையா? ஆனஸ்ட்டாக நம்ம ஹார்ட்டை தொட்டு நம்ம சொல்லணும் எவ்வளோ நம்ம ஞாபகம் இருக்குது. கேட்கும்போது நல்லா புரியும். அப்படியே அடுத்த நம்ம கிருஷ்ணர் வேஷம் நமக்கு வந்துடலாம். ஆனால் முடிச்ச ஒன்று மறந்து போயிடும். நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டார், முதல்ல நாள் ஏதோ சூரியனை வச்சு கேட்டார், இல்லை என்ன கேட்டார், அது மறந்து போயிடும். அதனால ஸ்ருதேன நிறைய கேட்கணும், கேட்டுண்டே இருக்கணும். அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். எங்கே பாருங்க, திருக்குறள்லேருந்து மகாபாரதம் கனெக்ஷன்.
வள்ளுவரை பாவம். இப்போ நான் திருக்குறள், நான் வந்து உடுமல்பேட்டையில் 3 நாள் திருக்குறள் சொல்ல போகிறேன், புதுக்கோட்டையில் 2 நாள் திருக்குறள், 3 நாள் கரூரில். ஒரு குறளுக்கும் நான் வந்து ராமாயண மகாபாரதங்கள்லேருந்து எடுத்து கதை சொல்ல போகிறேன். ஏன்னா அப்படி நமக்கு என்னன்னா, அது தமிழ் தான். ஆனால் அதில் முதல்ல என்ன எடுக்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதுக்கெல்லாம் எப்படி சுவாமி நான் தமிழ்ல வியாக்கியானம் பண்ணுவேன்? பகவானை ஒத்துக்கிறார், சரணாகதியை ஒத்துக்கிறார், பரம வைஷ்ணவர் வள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும். இல்லையே சார், அவருக்கு நெத்தி சும்மா தானே இருக்கு, காலியா தானே இருக்குன்னா அது நம்மளா கற்பிச்ச அவர் என்ன போட்டோவா இருக்கு? அவர் போட்டோ எங்கேயாவது இருக்கா? பரம வைஷ்ணவர். ஒன்னொன்னுக்கு வாமனாவதாரத்தை ஒரு குறள்ல சொல்றார். மகானவர். அது ஒரு அண்மையில் ஒரு 40 ஆண்டுல நம்ம போட்டு தமிழோடு நம்ம கலாச்சாரத்தை அனுபவிச்சாதான் அதுக்கு அழகு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த செவிச்செல்வம்னா என்ன? கேட்டுட்டே இருக்கணும். ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி. அடுத்த கேள்வி பாருங்க. கேனஸ்வித்விந்ததே மஹத். ஒரு அந்தணன் எப்படி அவனுக்கு ஸ்ட்ரென்த் வரும்? நான் கேட்டுட்டேன், ஷோ கேட்குற மாதிரி. எங்க அந்த அந்தணன்லாம் யாரும் ஒருத்தருக்கு பார்த்துக்க வேண்டாம், எங்கேயோ அவர் இருக்கார், நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு கேனஸ்விந்ததே மஹத், எப்படி அவருக்கு ஸ்ட்ரென்த் வரும்? எப்படி சார் ஸ்ட்ரென்த் வரும்? ஹார்லிக்ஸா? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிறார் நம்ம விராட் கோலி. போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டு வந்துடுறாரு. அது வரைக்கும் கோலி அப்படின்னா, இப்போ அவர் மட்டும் ஒரு நாள் தோத்து விட்டாருன்னு இவங்க அடி பிச்சு விடுவா நம்ம மக்கள் போட்டு, இல்லையா? எங்க ஸ்ட்ரென்த் வரும் சார்? கஞ்சி சார். அது என்ன மால்ட் அது? ராகி மால்ட் சாப்பிட்றாரு சார். எப்படி ஸ்ட்ரென்த் வரும்? தபசா, தபம். நிறைய தியானம் பண்ணிகிட்டே இருந்தால்தான் நமக்கு தியானம். கான்சென்ட்ரேஷனே இல்லையே சுவாமி, கான்சென்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்கிறது. ஆனஸ்டாக தொட்டு சொல்லுங்க. இப்போ கதை கேட்டுட்டே இருக்கும்போது மனசு எங்கேயும் போகாமையா இருக்கு, கொஞ்சம் போயிட்டு வருது இல்லையா? சொல்றவருக்கும் சரி, கேட்குறவருக்கும் சரி இல்லையா? கொஞ்சம் அப்படி கான்சென்ட்ரேஷன் போயிட்டு தானே வருது. இது சாதாரணமாக இருக்கும்போதே தியானம்னு போயிட்டு அது இன்னும் ப்ராப்ளம். நன்றாக அவர் பெரிய ஒரு என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டார், செயினிகெல்லாம் அவர் வெள்ளையாக அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக அப்படிலாம் உட்காந்தா தான் யோகாவே கற்று தர முடியும். என்ன மாதிரி ஆள்லாம் கற்றே தர முடியாது. கண்ணாடிலாம் போட்டு இப்படி ஜோக்கெல்லாம் அடிச்சா பிடிக்காது. அப்படி அட்மாஸ்ஃபியரே வேறு மாதிரி இருக்கணும். ஃபேன் எல்லாம் அணைச்சி, லைட்டெல்லாம் டிம் லைட் போட்டு, ஏன்னா யாரும் தூங்குறது நம்ம கண்ணில் தெரியப்படாது பாருங்க. அதனால் டிம் லைட் போட்டு எல்லோரும் நேரான கோலத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்படி வைத்து கொள்ளுங்கள். கண்ணை மூடி. இது பல பேர் இப்படி. இது இன்னும் சில பேர் எப்படின்னா, நேற்று செய்ததையெல்லாம் நினைத்து பாருங்கள். உருப்படியாக ஏதாவது பண்ணியிருப்போமா? நேற்று செய்ததெல்லாம் நான் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, வாஸ்தவமாக இதுதான். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் 1000 ரூபா கட்டினா தான் உள்ளே போக முடியும். இது வேற உபன்யாசம் இங்கே ஃப்ரீயாக வச்சுருக்கா. அங்கே 1000 ரூபா கட்டிட்டு உள்ளே போய், இங்கே பாருங்க, நீ ஃப்ரீயாக வந்து யக்ஷ பிரஷ்னத்தை 124 கேள்வி கேட்டுன்னு போய் அங்கே போய் 1000 ரூபா கட்டிட்டு சும்மா உட்காந்து நேற்று பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து 1/2 மணி நேரம் ஆன உடனே ஒரு ஒளிவட்டம் உங்களுக்கு தெரிகின்றதா? சுற்றி முற்றி நான் பார்க்க வேண்டியது தான். பின்னாடியிலே லைட் அடித்து அது பக்கத்தில் இருக்க மாமி அதுக்குள்ளே வண்டர்ஃபுல். நான் ஒன்றும் சொல்லவும் முடியாது. இப்போ வந்த மாமி வண்டர்ஃபுல் சொல்லிட்டேன், நானும் ஆமாம்மா பிரமாதமாக இருந்து. இதுதான் சுவாமி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நினைக்கலைன்னா அது யோகாவே கிடையாது. சாஸ்திரம் சொல்றது பெருமாளை கேசாதி பாதமா நினைச்சு பார்க்கறது தான் யோகாவும். பெருமாள் அவ்வளவு அழகான குழல் கற்றை. அதனாலதான் அக்ரே பஷ்யாமிங்கிறதுல கடைசி தசகம் யோகா. அத்தனை அடங்கி பெருமாளை சேவிக்கிற கான்சென்ட்ரேஷன் எங்கேயுமே போகாதீங்க. ஒண்ணுமே வெறும் லைட்டையே நினைச்சுட்டு இருந்தா எத்தனை நினைப்பேள்? ஒயிட் லைட்டை நீங்கள் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணணும்னா நம்ம வெறும் அப்பேற்பட்ட மகானா? அது இல்லாட்டா நம்மளும் ரமண மகர்ஷி பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டோமா? நம்மள சாதாரண மக்களுக்கு நமக்கு ஒரு விக்கிரகம் கொடுத்தால்தான் நமக்கு தெரியும். வி ஷுட் நோ அவர் ஸ்டேட்டஸ். காஞ்சி பரமாச்சாரியர் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரிசனை நிறுத்தணும். அவர்கள் யாரோ நாம் யாரோ இல்லையா, நம்ம நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க சொல்றார் தபசா விந்ததே மஹத். தபஸ்னாலதான் நமக்கு சக்தி. தபஸ்னா எங்கன்னா ராமாயணத்தின் பிரதம ஸ்லோகமே தபஸ்வத்யய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் தபஹா ஆலோசனே தி தாது. தபஹானா கான்டெம்ப்ளேட் பண்றது, அசை போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாடுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, ரூமினேட்டிங்னு பேர். அதுக்கு
அது என்னன்னா முதல்ல வாயில கொஞ்சம் அடைச்சு வச்சுன்னுட்டு மெதுவாக அதை தள்ளிட்டு மறுபடியும் வயத்திலேருந்து எடுத்துன்னு வந்து கடிக்கும், மென்னும். அது மாட்டுக்கு அசை போடுறதும்பா. விஷயத்தை கிரகிச்சுக்கிறேள். இப்போ உபன்யாசத்தை நீங்க கேட்டுருக்கேள், அப்படியே கேட்டுருக்கேள். ஆத்துல நாளைக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ணும்போது நினைக்கிறேள் பாருங்க, என்னவோ சொன்னாரே சூரியன், அதுதான் தபஹா. தபம்னா உட்காந்து ஒரு பெரிய இமயமலை குகையில போய் உட்காந்து தபம் பண்றதுன்னு இல்லை, கேட்டதை மறுபடியும் அசை போடுறது, அந்த பிராக்டிஸ், அதுதான் தபஹா. அதனால தபசா விந்ததே மஹத். இன்னொரு விஷயம், ஸ்ரீமத் பாகவதத்துல பிரம்மாவை படைச்சுடுறார் பெருமாள். பிரம்மாக்கும் பெருமாளுக்கும் திருவனந்தபுரம் போயிருக்கா இல்ல? திருவனந்தபுரத்துல பிரம்மா மேல இப்படி நடுவில் இருப்பார். அப்போ நீங்க திருவனந்தபுரத்துல பெருமாளை சேவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 3 துவாரம், நிறைய புஷ்பமா போட்டு கலபாபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வச்சு அந்த நம்பூதிரிமார் வந்து தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு அப்படி நிற்க, போய்க்கோன்னு அவள் தள்ளிவிட, அந்த நடுவில் அந்த கேப்பில் பெருமாள் உங்களுக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சு விட்டார்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். அதனால நான் என்ன பண்ணிவிடுவேன், எங்கள் யாத்திராவில் போச்சு எங்கள் மக்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், வெளியில் ஃபோட்டோ கடையில் ஃபோட்டோ வச்சுருப்பான், பார்த்துருங்கோ இது மாதிரி தான் இருப்பார் உள்ள அப்படின்னு. அதனால அந்த நாபியிலேருந்து ஒரு கமலம், கமலத்தில் பிரம்மா, பிரம்மாவுக்கும் பெருமாளுடைய திருமுகத்துக்கும் நீங்கள் இன்ச் டேப் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கும். பெருமாள் நாபியிலேருந்து பிரம்மா வந்திருக்கார் அப்படின்னு சொல்றதா புராணம் பாகவதம். ஆனால் ஒரு விஷயம், பிரம்மாவை படைச்சுட்டார். பிரம்மாவுக்கு 4 தலை. அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டோன்னு வச்சுங்கோ, வந்திருந்தேளா உங்களை கவனிக்கவே இல்லை, எப்போ வந்தேள் பிடிக்கலையோ இல்லையோ ஆத்திருப்போம், அவாய்ட் பண்ணணும். நமக்கு வந்தேளா ஐயோ கவனிக்கவே இல்லை, பிரம்மாவால் அப்படி சொல்லவே முடியாது. எல்லா பக்கமும் தலை. சரஸ்வதிக்கே இது பாவம் ரொம்ப இது, எல்லா இது பாருங்க, எல்லா ஆத்துக்காருக்கும் ஒன்று இருக்கு, நீங்கள் 4 பக்கம் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கு அப்படி. அதனால பிரம்மாவை படைச்சாச்சு. இப்போ பிரம்மாவுக்கு பாவம் யார் அவரை படைச்சிருக்கா, எதுக்காக படைச்சிருப்பா, வையமை பான் எதுவுமே தெரியல. அப்போ என்ன பண்ணாராம் பிரம்மா, சொல்றது பாகவதம் கவனிங்க, தாமரை எதழை பிடிச்சுனாலும். இப்போ நம்ம பால்கனிக்கு போகும்போது கிரில்லை பிடிக்கிறாப்புல அந்த தாமரை இது உடைய இதழை பிடிச்சார். கீழே பார்த்தா இருட்டு. நான் என்ன சொன்னேன், 4-5 அடி தானே வித்தியாசம்னு சொன்னேன். ஆனால் உண்மையாக பார்த்தா அவருக்கு எங்கே இருக்கோன்னே தெரியல. அப்போ பிரம்மாவுக்கு கொஞ்சம் அத்லெட்டிக்ஸ்லாம் வரும். அதனால் அவர் என்ன பண்ணார், இப்படி அந்த இதழ்லேருந்து நழுவி கீழே தண்டு இருக்குது பாருங்க, அந்த தண்டில் இந்த ஸ்கேட் மாதிரி பண்ணி தடன்னு இறங்கி வரார். வந்துட்டே இருக்கார். அந்த தாமரை தண்டம் வந்துட்டே இருக்கு. 500 சதுர்யுகங்கள் ஆயிடுச்சு. நின்றுட்டார் பிரம்மா, அதே இடத்த பிடிச்சி நின்றுட்டார் நடுவில். இப்போ என்ன கவலைன்னா, இப்போ மறுபடியும் ஏறி போனோம் அவர். ஏறி போகணுமே, இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இப்போ ஒரு அசரீரிவா கேட்டதுங்கிறது பாகவதம். பிரம்மா அப்படிங்கிறது அவர் திரும்பி பார்த்தார். அவர் தெரிஞ்சு போயிடுது, வேற யாரும் இல்லை, நம்மளை தான் கூப்பிடுறது போல. அப்பதான் ஒரு பேரே தெரியும் தனக்கு, பிரம்மான்னு. இந்த கிருஷ்ணருடைய அவதாரத்துல தேவகி வசுதேவால ரதத்துல கூட்டிட்டு கம்சன் போயிட்டு இருக்கான். அப்போ எல்லா மாமிகள் பிஸ்தா தட்டு பாதாம் தட்டு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. இப்போ மேலே அசரீரிவா, ஹே மூர்க்க முட்டாள். கம்சன் மட்டும் திரும்பி பார்க்கலாம். நமக்கு தெரியுது, நமக்கு அதுதான் பெயர் போல இருக்கு. அதனால இங்க பிரம்மா அப்படின்னு சொன்னா பிரம்மா திரும்பி பார்த்தார். திரும்பி எங்க பார்க்கறது, எல்லா தலையும் ஒரே பக்கம் தானே. அதனால பார்த்தார். அப்போ அந்த அசரீரி வாக்கு சொல்லிட்டு, உனக்கு யார் நீ, நான் எதற்காக பிறந்தேன் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கணிதாட்சரங்கள்ல 16வது அக்ஷரத்தையும் 21வது அக்ஷரத்தையும் கூட்டிக்கொள். அவருக்கு உள்ள ஏதோ பென்ட்ரைவுக்குள்ள இன்ஃபர்மேஷன் மாதிரி அவருக்கு ஏதோ இருக்கு, நாலேஜ். ஆல்பபெட்டில் அவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நிறைய ஜென்மாந்தரமாக ABCDயே படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு மட்டும் புனர்ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ண பாதத்துக்கு திரும்பி இதே ABCD தான். முதல்ல ஆரம்பிச்சு ஆப்பிள்லேருந்து வந்து ஏதோ படித்து ஒரு இன்ஜினியரிங் படித்து சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு வேலை பார்த்து இதே நடந்துட்டு இருக்கும். அதனால அவர் 16வது அக்ஷரத்தை சேர்த்தார். க க க கங்க ச ச ஜ ஜன்யா ட ட ட த த இருக்கு இல்லையா, 16 21 த த த தன ப த ப தபம் செய்ன்னு சொல்லிவிடுச்சு. ராமாயணமும் துவங்குவது தபஸ்வாத்தியாய நிரதம், ஸ்ரீமத் பாகவதத்திலும் இருப்பது தபஹா. அதே மகாபாரதத்துல சொல்றார், ஒரு அந்தணன் நல்லவனாக வர வேண்டும் என்றால் தபசா விந்ததே மஹத், தபஸுனால வர முடியும். அடுத்தது கேனஸ்வின் த்விதீயவான் பவதி. அதனால எப்போ ஒரு அந்தணனுக்கு ஒரு கூட ஒரு கம்பானியன் வருவா அப்படின்னு கேட்டா, திருதயா த்விதீயவான் பவதி. திருதயா சொல்லுவதை செயல்படுத்தினார்.
பல பேர் சார் ஐ வில் டூ திஸ் சார் யூ ஓன்ட் நோ. சில குழந்தைகள் என்ன பண்ணுவோம், அம்மா சொல்லியிருக்காங்கிறதுக்காக டைம் டேபிள்லாம் போட்டுக்கோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து 4லேருந்து 5 மேட்ச் இதெல்லாம் போட்டுக்கோம். முதல் நாள் எழுதுக்கும், அடுத்த நாள் மறந்து போய்டும். கன்சிஸ்டன்சிங்கிறது இருக்க வேண்டாமா இல்லையா? முதல் நாள் உபன்யாசத்துக்கு வந்து 5 நாளும் வரணும்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டாம் இல்லையா? நீங்கள் வருவேள் திருத்தையா, உங்களுக்குலாம் திருத்தி இருக்கு. அதனால திருத்தையா த்விதீயவான் பவதி, கன்சிஸ்டன்சி இருக்கணும். 4வது கேள்வி கேனச்ச புத்திமான் அப்படின்னு கேட்கறது. ஒருத்தன் எப்படி பெரிய புத்திமான் ஆவான்? இது ஒரு பிராமின் டேப்லெட் விற்குமா? அது என்ன பிராமி தானே? இது ஆயுர்வேதாவில் பிராமி சாப்பிட்டா மெமரி பவர் சார். என்ன சல்மான் கான் ஒன்று அட்வர்டைஸ் பண்ணார், ரீவைட்டல் சாப்பிட்டா வரும் சார். எதனால புத்திமான் ஆகும் சொல்றார் பாருங்க பதில். புத்திமான் விருத்த சேவையா, பெரியோர்களுக்கு சேவை செய்தால் புத்திமான் ஆவா. என்ன சுவாமி இது புரியலையே, நன்னா கவனிங்கோ. பெரியோர்களுக்கு சேவை செய்தால் புத்திமான்னு அர்த்தம் நேரடி கிடையாது. நம்ம ஒரு படித்தவர், மூத்தவர், வயசானவர், அவர் கைங்கரியம் பண்ணுறோம் இல்லையா, அவருக்கு பாவம் தோணும், ஐயோ நமக்காக இந்த குழந்தை இப்படி உழைக்கிறதே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, ஐயோ நீ இன்னைக்கு இப்படி பண்ணுறியேடா, நன்னா இரு, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வருவா. ஏண்டா ஏன் நீ நின்றுண்டு தீர்த்தம் சாப்பிட்ற, உட்காந்துன்னு சாப்பிட? ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது உட்காந்துண்டு தான் தீர்த்தம் சாப்பிடணுமா, நின்றுண்டு சாப்பிடவே கூடாதான். சாப்பாடு கூட உட்காந்து தான் சாப்பிடணும்னு சாஸ்திரம். இல்லை சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் கோச்சிக்க வேண்டாம், இது இருக்குது சாஸ்திரத்தில். சார் புஃபே சிஸ்டம் இப்போ என்னென்னா அது ஆச்சரியம். அது பகவான் கோவர்தனகிரிதாரி மாதிரி நம்ம ஒரு தட்டு, அது 1.5 கிலோ, அதில் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா, நவரத்ன குருமா, என்ன நானா நீங்களா, அது நான் அதை போட்டு இதெல்லாம் போட்டு அவள் பாவம் அவருடைய பாரத்தை தாங்க முடியாமல் பிளேட்டை தாங்கி அத்தையும் தாங்கி ஹனுமார் வந்து சஞ்சீவினியை பிடிச்சா மாதிரி இப்படி வந்து நின்று அவள் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறான், நீங்கள் என்னமா தான் சாப்பிடுவேன்னு நானும் பார்க்குறேன். இதெல்லாம் அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அப்பவும் கையில் எடுத்துட்டு வந்து உட்காந்து தான் சாப்பிடணும். அதனால சில பேர் எழுத சேரே போடுறதில்லை, சேரை போட்டால் நின்று சாப்பிட்ருவா. இது அரையும் குறையுமா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவா பாருங்க. இல்லை அப்படி இல்லாமல் உட்காந்து தான் சாப்பிடணும். அப்படின்னா அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், தனக்கு சேவை பண்ணும்போது ஒரு சாஸ்திரத்தை எடுத்து சொல்கிறார் இல்லையா, ஹீ கிவ்ஸ் ஒன் மெசேஜ். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது அவள் சந்தோஷத்தால் ஒரு விஷயம் மனமகிழ்ந்து சொல்கிறாளே, அதனால் ஞானம் பெருகும். அதனால தான் பகவத்கீதையில் ஒரு விஷயம், அர்ஜுனன் பின்னாடி நின்றுட்டு இருக்கான், ஸ்டூடெண்ட், டீச்சர் பாவம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கார். இது பாருங்க, அந்த காலத்திலே டீச்சருடைய ரோல் பாவம் ரொம்ப இதுவாகிடுது. அது எப்படின்னா, திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பர், அங்கே பின்னாடி அர்ஜுனன் நின்றுருப்பான், அவன் பெரிய டால் பர்சன், அதான் ஹேண்ட்ஸம்னு பார்த்துட்டோமே, காலில் பெரிய இது நைக்கி ஷூஸ்லாம் போட்டுருப்பான் அவன். இந்த பஸ்லலாம் நான் போகும்போது காலக்ஷேபத்துக்கு போவேன், செருப்பு போட்டுண்டு பாம்பேல. அப்போ இவனாவது பெரிய ஷூவை வச்சு மிதிச்சுடுவான் காலை. பார்த்தோன்னே சாரி சார், நம்மளாம் சரணாகதி தர்மம் தெரிஞ்சவா, இட்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஒருத்தர் கேட்டால், இன்னொரு வாட்டி மிதின்னு அர்த்தம் இல்லையா. நைக்கி ஷூஸ், அர்ஜுனன் அப்படியே ஸ்டைலாக அந்த காலத்து ஹீரோ மாதிரி நைக்கி ஷூஸ் போட்டுட்டு இருக்கான். அவனுடைய ஷூ பெருமாள் முன்னாடி இருக்கும்போது அவர் முதுகில் தேஞ்சுதான். அதெல்லாம் பாவம், அவர் என்னெல்லாம் அவமானம் சகிச்சுன்னு திரௌபதிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ கிருஷ்ணரை பார்த்தா அவன் கேள்வி கேட்குறான், வாட் ஷில் ஐ டூ, ஷில் ஐ ஃபைட் ஆர் நாட், ஐ எம் கோயிங் நவ் கிருஷ்ணா, ஐ எம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட். அர்ஜுன், ஐயோ உனக்காக நான் சாரதி துவாரகையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வெங்கையா போகும்போது கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் வந்திருக்கேன், நீர் என்ன இப்படி இருக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணான். அப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரே மூச்சில் பகவத்கீதை சொன்னேன் அப்படி, நமக்கெல்லாம் ஒரு சாப்டர் ஒரு வருஷம் சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது, ஒரே மூச்சில் 18 சாப்டர். அப்போ அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியறதில்லை, கிருஷ்ணா எனக்கு சில கேள்வினா. அப்போ கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் பகவத்கீதையில், தத்வித்தி பிரணிபதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. அர்ஜுனா, யூ வாண்ட் நாலேஜ், யூ வாண்ட் தட் நாலேஜ் டு ஸ்டே கன்சிஸ்டண்ட்டாக உனக்கு ஞாபகம் இருக்கணுங்கிற. அதனால ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, முதல்ல என்னை விட்டுரு, நான் உனக்கு வந்து கசின், அதனால் உனக்கு நான் வந்து மாமா பிள்ளை, நீ எனக்கு அத்தை பிள்ளை, ரிலேஷன்ஷிப் இருக்குது.
ஆனால் பொதுவாக லோகத்தில் ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணும்னா முதல்ல அவர் காலில் போய் விழுந்து சேவி. சார், ஐ காட் 2-3 கொஸ்டின்ஸ். வாட் ராமா டிட் வாஸ் ராங் அப்படின்பா பல பேர். ஆமாம், வாட் இவர் டிட் வாஸ் ராங் போயிடுவேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட அணுகி கேள்வி கேட்கக்கூடிய தோரணை நமக்கு தெரியணும். என்னவோ நம்ம வியாசாச்சாரியால் வால்மீகியை விட பரம ஞானிகள்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இல்லை, கேட்டிருக்கேன், ரொம்ப மகான்களவா, அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, மந்த புத்தி, அடியேனுக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா, அந்த ஒரு வினயம் இருக்கணும். கேள்வி கேட்கறதுலையே பியூட்டி தெரியும். அவள் எதுக்காக கேள்வி கேட்குறா, மாட்டி விடுறதுக்கு சில பேர் கேட்பா. சார் இந்த பாருங்க சார், இப்போ எனக்கு ஒரு கர்மா இருக்குன்னா பூர்வ ஜென்மம், முதல்ல ஒரு ஜென்மத்தில் எப்படி கர்மா வந்தது சார், அதுக்கு சொல்லுங்க. அவருக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பதில் இல்லைன்னு. இல்லை, நான் பெருமாள் என்கிட்ட சொல்லியா வச்சிருக்கார், ரூல் புக்கை கொடுத்து ரெஃபர் டு. அதெல்லாம் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. உத்தங்கர் பிரஷ்னருக்கு உத்திரம் இல்லை. கிருஷ்ணரே என்ன பண்ணார், மகாபாரத யுத்தமானோடனே உத்தங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன, கிருஷ்ணா என்ன நடந்ததுன்னார். பாரத யுத்தம், யார் ஜெயிச்சானார், பாண்டவாள். யார் தோத்தானார், கௌரவாள். ஏன் கௌரவா தோத்தா, அதர்மம் பண்ணா. ஏன் பாண்டவா ஜெயிச்சா, தர்மம் பண்ணா. ஏன் கௌரவாள் அதர்மம் பண்ணா, ஏன்னா அவளுடைய நடத்தை எப்படி இருந்தது, அவள் நடத்தை ஏன் அப்படி இருந்தது, அவள் புத்தி அப்படி இருந்தது, புத்தி ஏன் அப்படி இருந்தது, பூர்வ ஜென்ம கர்மா அப்படி இருந்தது, முதல் ஜென்மத்தில் அவள் பண்ண கர்மா எதனால் வந்ததுன்னு அவர் கேட்டுவிட்டார் டக்குன்னு. கிருஷ்ணர், எனக்கு கொஞ்சம் ஆற்றுல வேலை இருக்குது, நாழியாடுன்னு சொல்லி உத்தங்கர் பிரஷ்னருக்கு உத்திரம் இல்லை. சீக்கிரட்டாக பெருமாள் வச்சுட்டு இருக்கார் அதெல்லாம். அதனால கேள்வி. அதனால கிருஷ்ணர் சொல்றார், முதல்ல சேவை பண்ணு. சேவை பண்ண உடனே கேள்வி கேட்ட உடனே அந்த நீ பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு பார், நீ அந்த பெரியவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தால மனமகிழ்ந்து அந்த ஆச்சாரியன் ஒரு ஞானம் கொடுக்கிறாரு இல்லையா, அதுதான் உனக்கு நிலைச்சு நிற்கும். புத்திமான் விருத்த சேவையா. நல்ல புத்தி வரணும்னா சர்வீஸ் பண்ணாதான் வரக்கூடிய நாலேஜ் இருக்கும். சர்வீஸ். அடியேனுக்கே ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூலில் படித்த போதெல்லாம் டீச்சர் சொல்லுவோம், நோட் புக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துன்னு வாங்கோ. உடனே நாங்கள்லாம் ஓடுவோம், யார் கைங்கரியம் பண்ணேன்னு அந்த டீச்சர் ஏதாவது ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போடுவலா, அதனால் அந்த முடியாமல் தூக்கின்னு அதெல்லாம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அந்த காலம் அது அந்த ஃபியூ இயர்ஸில் அது மாறிடுது. அடியனுடைய திருத்தாயார் டீச்சர். ஸ்கூலில் ரூல், do not get any work done from these children, they should be made comfortable. அதனால் இப்போ டீச்சர் என்ன பண்ணணும்னா, கேட்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேக்கை தூக்கின்னு போவாங்க. நம்ம டீச்சருக்கு சேவை பண்ணுறதா, டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு சேவை பண்ணுறதா, அதனால தான் எதுவுமே நிலச்சி நிற்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்களா, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஐயோ எல்லாரும் இப்போ படிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்புறம் 3+5 அப்படின்னா அது உட்காந்து 3 in the mind, 5 in the fingerன்னு உட்காந்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ள போகிறோன்னு ஆகிடும். அது சிலதெல்லாம் ரொம்ப ஸ்டைல் வேறு. ஐ ஹவ் காட் அ கால்குலேட்டர், யூ டெல் மீ அகெயின் 3+5. ஏன் இது எதுக்கு இருக்குது இல்லையா? அதனால் விருத்த சேவையா. அதனால் நன்னா கேட்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தபசு பண்ணணும், அதே சமயத்தில் சேவை பண்ணணும், சர்வீஸ். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஏன் சுவாமி யக்ஷ பிரஷ்னம் எடுத்துட்டேன்னா, நான் மகாபாரத இது பாகவதம் சொல்லியிருக்கேன், ராமாயணம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒரு கதை. அதில் ஒரு பெரிய இது, ராமர் இப்படி பண்ணார், சிங்கார ரசம், அந்த கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணர் யசோதையை பிரிஞ்சு நினச்சதுன்னா அழுக நமக்கு வரும். ராமர் இப்படி பண்ணார்னா, ஒரு ஹனுமார் பறந்தார்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு இது இருக்கும். இதெல்லாம் ஓகே கதை. ஆனால் நமக்கு நாலேஜுங்கிறது வீட்டுக்கு எடுத்துன்னு போக வேண்டாமா இல்லையா? அல்டிமேட்லி நமக்கு அதுதானே தேவை.